ஆவியானவருடைய அதாவது ஆண்டவருடைய நடத்துதலுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். அவர் நம்ம நடத்தினார் அப்படின்னு சொன்னா எந்த இருளான பாதைகளும் மகிமையாக மாறும், வனாந்திரமும் செழிப்பாக மாறும். கர்த்தர் நம்மை நடத்தினார் அப்படின்னு சொன்னா, அவர் நடத்துவதற்கு அவர்கிட்ட என்ன சோர்ஸ் ஆண்டவர் நம்ம கையில எடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவருடைய வார்த்தையினால் நம்மை நடத்த விரும்புகிறார், வசனத்தினால் நம்மை நடத்த விரும்புகிறார். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் அவருடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நம்மளை என்ன செய்யறாரு, நடத்த விரும்புகிறார் அப்படிங்கிறத நம்ம தியானிச்சோம். இன்னைக்கு விசேஷமாக ஸ்தோத்திரம், ஆவியானவரால் நம்மை நடத்த விரும்புகிறார். ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ள வரணும். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. புதிய ஏற்பாட்டு காலமே ஆவிக்குரிய காலம், ஆவியானவருடைய காலம். சரிங்களா? ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதி சபை உருவான விதம், எப்படி ஆதி சபை உருவாச்சு அப்படின்னு சொன்னா, ஏசு கிறிஸ்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த சபை எப்போது உருவாச்சு அப்படின்னு சொன்னா, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல அது வரைக்கும் கூடி வந்தாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே நாள் ஏன் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நாள்ல, அந்த பண்டிகையின் நாள்ல ஆவியானவர் அங்க அளவில்லாம என்ன செஞ்சாரு, ஊற்றப்பட்டார். பெருங்காற்றின் முழக்கம் கேட்கப்பட்டது, அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். அந்த பரிசுத்தாவின் நிறைவோடு எழுந்து பிரசங்கம் பண்றாங்க. அங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க, சபை உருவாக ஆரம்பிச்சது. ஸ்தோத்திரம், அங்கதான் சபை உருவாச்சு. அப்போ சபைக்கு கர்த்தர் கட்டுவேன்னு சொன்னதை ஆவியானவர் மூலமாக அந்த வார்த்தையை அவர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். இன்னைக்கும் இந்த சபை என்பது ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சபை என்றால் கட்டடம் அல்ல, சபை என்றால் நீங்களும் நானும், நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடி வருவது. நம்மளதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, சபை என்று அழைக்கிறார். நம்ம எல்லாரும் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவருடைய நடத்துதல்ல இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மள ஆராய்ந்து பார்க்கணும். நம்மள ஆவியானவர் தான் நடத்துறாரா, இல்ல மாம்சத்தின்படி நம்ம நடக்கிறோமா, இல்ல வேற ஏதோ ஒரு ஆவி நம்மள என்ன செய்து திருப்பி நடத்தி கொண்டு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்மள என்ன செய்யணும், விட்டு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். பின்னால இருக்கிற வாலிபர்கள் கொஞ்சம் முன்னால வந்துருங்கடா, முன்னால வந்துருங்க. ஏற்கனவே கூட்டம் கம்மியா இருக்கு, முன்னால வாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மையா முன்னால வந்துருங்க. இங்க வாலிபர்கள் வயசானவங்களுக்கு முன்னால இருக்கணும். சரியா? இப்ப வயசானவங்க இவங்கதான் வாலிபர்களா இருக்காங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்க முன்மாதிரி எல்லாருக்கும், உங்களை எல்லாரும் கவனிப்பாங்க. அதனால முன்னால உட்காருங்க. நீங்க சர்ச்சில் முன்ன நின்று எந்த வேலையினாலும் செய்யணும். சரியா? அதனால முன்னால உட்காருங்க எப்பவுமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் அங்க போயிடக்கூடாது, இங்கதான் உட்காரணும். என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதம் 85வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 85:6 வாசிக்க கேட்கலாம். ஆமே, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஸ்தோத்திரம். வேதத்துல ஆவியானவருடைய கிரியையில நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆவியானவருடைய உயிர்ப்பித்தலின் அனுபவம். ஆவியானவர் ஏன் நமக்குள்ள இருக்கிறார், ஏன் இந்த பெந்தேகோஸ்தே நாள்ல ஆவியானவர் கொடுக்கப்பட்டார், இந்த ஆவியானவர் நமக்குள்ள வந்திருக்கிறதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது நிறைய விஷயங்கள் ஆவியானவர் செய்யறார். நான் அதனாலதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து நம்ம பக்கத்துல இருந்து நடத்தினா என்னென்ன செய்வாரோ, ஒரு ஆளா நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம அவரை கூட்டிட்டு சினிமா தேட்டருக்கு போவோமா? சினிமா தேட்டருக்கு போறீங்க குடும்பமா, இயேசுவை நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டா, இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கிறாரு, யார்ட்டையாவது உங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க அங்க பொய் சொல்ல வேண்டிய வருது, இயேசு கிறிஸ்து பக்கத்துல வச்சு நீங்க பொய் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? முடியாது. சரிங்களா? சொல்ல வராது. ஏன்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார், அவர் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளை நடத்துறார். சரிங்களா? ஸ்தோத்திரம். என்ன செய்யணும், செய்யக்கூடாது, எங்க போகணும், போகக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பக்கத்துல இருந்து என்ன செய்வாரு, இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா நம்மள சரியா நடத்துவார். அப்படிதானா? நமக்கு என்ன பேசணுங்கிறத சொல்லி கொடுப்பாரு, நமக்கு நல்ல ஞானத்தை தருவாரு, நமக்கு நல்ல அறிவை போதிப்பாரு. செய்வாரா மாட்டாரா? ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வேலையை இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றதுக்கு போறேன், என்னுடைய ஆவியை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னாரு. அந்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து செய்யக்கூடிய வேலையெல்லாம் நமக்குள்ள இருந்து செய்யறாரு. ஆவியானவர் என்பது ஒரு வல்லமை மாத்திரம் அல்ல, ஆவியானவர் என்பது ஒரு சக்தி மாத்திரம் அல்ல,
அவர் ஒரு ஆழத்துவம் உடையவர். அதனாலதான் வேதத்துல ஆவி என்று குறிப்பிடாமல் ஆவியானவர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு மனுஷனை தானே அவர் இவர்னு சொல்லுவோம். ஏன் ஆவி ஏன் தேவனுடைய ஆவி அப்படின்னு மட்டும் சொல்லப்படாமல் புதிய ஏற்பாடுல நீங்க வாசிங்கன்னா ஆவியானவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா அவர் ஆழத்துவம் உள்ளவர். ஒரு நபரை போல நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன செய்யறாரு? அவர் நபர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல அவர் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் நம்ம வாழ்க்கையில அவர் செய்யறோம். அதற்காகத்தான் அவர் நமக்கு கொடுக்கப்பட்டார். அப்படி அவர் நமக்கு கொடுக்கப்பட்டதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆவியானவர் என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு அவர் மூலமா நம்மளை நடத்த விரும்புகிறார். அதுல ஒரு காரியம் தான் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஸ்தோத்திரம். ஏன் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருந்து அதை பண்ணாத இதை பண்ணாத அங்க போகாத இங்க போகாத ஏன் சொல்றாரு? அவர் நமக்கு நம்மள சரியான பாதையில நம்மளை நடத்தி பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? தகுதி உள்ளவர்களா மாறணும். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற தகுதியை காத்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த காரணங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்மளை சரி பண்ணி நடத்துவார் அப்படின்னு சொன்னா அதே வேலையை தான் ஆவியானவரும் நமக்கு பண்றார். ஏன் நம்மை உயிர்ப்பிக்கிறார்? ஏன் நம்மை கண்டிக்கிறார்? ஏன் நம்மை உணர்த்துகிறார்? ஏன் நமக்கு கொடுக்கப்பட்டார்? நம்மை கரைதரை அற்றவர்களாய் நம்மை பிதாவின் சன்னிதானத்துல நம்மை நிறுத்த வல்லமை உள்ளவராகிய அவருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆவியானவரோடு அப்படி இணைந்து நடக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவரால நடத்தப்படுற அனுபவம் நமக்குள்ள உண்டாகணும். அதுல முதல் விஷயம் தான் உயிர்ப்பித்தலின் அனுபவம். என்ன உயிர்ப்பித்தல் அனுபவம்? அங்க சங்கீதத்துல நம்ம வாசிக்க கேட்டோம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வார்த்தை இதுல முதல் காரியத்தை நான் போன வாரம் பேசினேன். ஸ்தோத்திரம். ஆனால் ஞாபகம் இருக்காது. அதனால நான் லைட்டா அதை டச் பண்ணிட்டு நான் அடுத்த 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். முதல் காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்தோத்திரம். முதல் காரியம் அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வார்த்தை நீங்க அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அல்ல எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வார்த்தை எங்க இருந்து வர்ற வார்த்தை அப்படின்னா மாம்சத்திலிருந்து வருகிற வார்த்தை அல்ல, மாம்சம் சொல்லுகிற வார்த்தை அல்ல. ஆமீன். ஏதோ ஒரு சூழ்நிலை அடிப்படையில உணர்ச்சி வசத்துல வருகிற வார்த்தை அல்ல. இந்த வார்த்தை ஒரு ஆத்துமாவினுடைய கதறல் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். ஒரு ஆத்துமாவினுடைய அழுகை என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். ஒரு ஆத்துமா தேவனை நோக்கி பண்ற ஒரு விண்ணப்பம் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். அப்போ இந்த விண்ணப்பம், இந்த வார்த்தை எங்க இருந்து வந்திருக்கு? ஆத்துமாவில இருந்து வந்திருக்கு, இருதயத்திலிருந்து வந்திருக்கு, மாம்சத்திலிருந்து வரல, இருதயத்துக்குள்ள இருந்து வந்திருக்கு. ஸ்தோத்திரம். இந்த ஆத்துமா ஏன் கதறுகிறது? என்ன திரும்ப உயிர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஏன் கதறுகிறது? எப்போது கதறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மா ஒரு காரியத்தை உணர்ந்திருக்க வேண்டும், ஒன்றை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அல்லது இதை உணர்ந்த ஆத்மா இந்த ஜெபத்தை செய்யும். என்ன உணர்ந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு காலத்துல நான் தேவனோடு இருந்த ஐக்கியம் எப்படி இருந்தது? ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நான் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்தேன். என்னுடைய ஜெப அனுபவம் எப்படி இருந்தது? என்னுடைய ஆராதனை அனுபவம் எப்படி இருந்தது? சபையில என்னுடைய பங்கு எப்படி இருந்தது? சபைக்காக நான் செய்த காரியங்கள் என்ன? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தம், என்னுடைய பிரதிஷ்டை, இது எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். ஒரு நாளும் என்னுடைய ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, இது எல்லாம் தேவனோடு நல்ல உறவாடின அனுபவம், நல்ல ஆவிக்குரிய உன்னத அனுபவங்கள்ல இருந்தேன். ஆனால் அப்படி இருந்தேன்னா இன்னைக்கு என்னுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு? ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு எங்கேயோ பின்னால தள்ளி நிக்கிறது போல ஏதேதோ காரணங்களை சொல்லி இன்னைக்கு நான் எங்கேயோ தள்ளி வந்துட்டேன். ஆரம்பத்துல ஒன்னும் தெரியல, தள்ளி போகும்போது தெரியல. ஆனா இன்னைக்கு நான் நினைச்சு பார்த்தேன்னா ஆண்டவரை விட்டு எங்கேயோ தூரமா என்ன பண்றேன்? தள்ளி நிற்கிறேன் என்று உணர்ந்த ஆத்துமா. இன்னைக்கு என்னால சரியா ஜெபம் பண்ண முடியல, இன்னைக்கு என்னால வேதம் வாசிக்க முடியல, வசனத்தை கேட்க முடியல. ஒரு காலத்துல அதிகாலையில் எழுந்து தூங்காம உட்கார்ந்து ஜெபம் பண்ணா இன்னைக்கு தூக்கம் தான் வருது. அதிகாலையில் எழுந்திருச்சாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது தூக்கம் தான் வருது. அப்புறம் மதியம் பகல்ல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும், ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும், வேதத்தை திறந்தாலும் என்ன வருது? தூக்கம் வருது. ஸ்தோத்திரம். என்னால ஜெபம் பண்ண முடியல, என்னால ஒருமனப்பட முடியல, என்னால ஆராதிக்க முடியல. இப்படி நிறைய விஷயங்கள். சபைக்குள்ள நான் ரொம்ப ஐக்கியமா இருந்தேன், சபையில நான் ரொம்ப செயல்பட்டேன், இன்னைக்கு என்னால முடியல அப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோமானால் நம்முடைய ஆத்துமா ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? விழுந்திருக்கிறோம். இத உணர்ந்த ஆத்துமா கதற ஆரம்பிக்குது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல இதை உணர்ந்தாலும் சில ஆத்துமா கதறாது. ஏன் அப்படின்னு சொன்னா, எந்த ஆத்துமாவுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருந்ததோ, கர்த்தரோடு நெருங்கி இருந்த அனுபவம் ரொம்ப பிடிச்சிருந்ததோ, ஸ்தோத்திரம், அதுல ரொம்ப பணம் காசு அப்படின்னு இல்லைனாலும் அவர் கூட இருக்கிற அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லி அவரை நேசிச்சு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, இன்னைக்கு அவர் இல்லாதது எனக்கு பெரிய இழப்பு போல இருக்குது. இன்னைக்கு அவர் இருந்திருந்தாருன்னா நான் ஆசீர்வாதம் அவரோடு கூட இருந்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இருக்கிற நிலைமையே வேற. இன்னைக்கு அவர் இல்லாததுனால நான் எங்கேயோ ஒரு தூரமா இருக்கிற அனுபவத்துல இருக்கிறேன். அவர் இல்லாதது என் லைஃப்ல ஒரு பெரிய தாக்கம் என்று எந்த ஆத்துமா உணருதோ அந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி அழ ஆரம்பிக்கும். திரும்ப என்ன உயிர்ப்பிக்க மாட்டீரோ, என்ன திரும்ப உங்ககிட்ட சேர்த்துக்கோங்க ஏசப்பா, நான் திரும்ப உங்ககிட்ட வரணும்னு. இன்னைக்கு சொல்லுங்க, நம்ம எத்தனை பேர் அப்படி உணர்ந்து இருக்கிறோம்? ஆண்டவரே, உங்களை விட்டு நான் தூரமா வந்திருக்கிறேன், உங்களை விட்டு நான் தூரம் வந்திருக்கேன். நிறைய காரணங்கள், சாக்கு போக்குகள் சொன்னோம். ஆண்டவரே இதுதான் ரீசன், அதுதான் ரீசன், அதுதான் ரீசன் நிறைய சொன்னோம். சொல்லி சொல்லி ஆரம்பத்தில் நமக்கு ஒண்ணும் தெரியல. இன்னைக்கு எங்க வந்துட்டோம்? ஆண்டவரை விட்டு தள்ளி வந்து நிற்கிறோம். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் என்ன நினைச்சு எவ்வளவோ முயற்சி பண்றோம், எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அந்த அனுபவத்துக்கு என்ன செய்ய முடியல, போக முடியல. ஸ்தோத்திரம். இதுவும் கேட்கிறேன், நம்மள எத்தனை பேருக்கு ஆண்டவரை விட்டு விலகி வந்த அனுபவம் இருக்குங்கிறத உணர்ந்த பிறகு, ஏன் இன்னைக்கு நான் ஆண்டவரை விட்டு விலகி வந்துட்டேனே அப்படிங்கிற அந்த வேதனை, அந்த துக்கம் நமக்குள்ள நிரம்புது. ஆண்டவரை விட்டு விலகி நிற்கிற அந்த பயம் நமக்குள்ள இருக்குதா? அவரை விட்டு தூரமா வந்துட்டோம் அப்படிங்கிற அந்த பயம் நம்மள ஆட்கொள்ளுதா? ஆடு மேய்ப்பனை விட்டு தூரமா வந்தா அது என்ன செய்யுது? கதறுது. ஏன்? எங்க இருந்து ஆபத்து வரும்னே தெரியாது. அதுக்கு என்ன எத்தனையோ ஆபத்து இருக்கு. அந்த வேதனை, துக்கம். ஸ்தோத்திரம். நான் நேசிச்ச ஒருத்தர், என்ன ரொம்ப ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர், அவரை விட்டு நான் என்ன பண்றேன்? தூரமா இருக்கிறேன். இயேசுவை விட்டு நான் தூரமா இருக்கிறேன். இந்த காரியத்தை நினைக்கும் போது நம்ம இருதயம் எப்படி இருக்கு? பரவாயில்ல, 10ஓட 11 வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால அதை சாதாரணமா எடுக்க முடியுதா? இல்ல, இந்த காரியத்தை நான் மீண்டும் என்ன செய்யணும்? நான் பிடிக்கணும். அவர் இல்லாதது என் லைஃப்ல ஒரு பெரிய இழப்பு. என்கிட்ட இருக்கிற எல்லாம் இழந்து போனாலும் சரி, அவரை நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன்? இழக்க மாட்டேன். நான் அடிக்கடி சொல்வேன், ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக எதை வேணாலும் இழந்து போங்க, ஆனா ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? இயேசுவை இழக்காதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள ஆத்துமா, எந்த காரணத்தை கொண்டும் நான் அவரை இழக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்துல இருக்கிற ஆத்துமா இந்த வார்த்தையை சொல்லி அழும். நான் சொன்னேன் போன வாரம், இந்த முதல் காரியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு சொன்னேன், இந்த வாரம் முழுக்க இதை வைத்து தியானம் பண்ணி ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் நீங்க செஞ்சீங்கன்னு தெரியல. சில நேரங்கள்ல நமக்குள்ள உணர்ந்தாலும் கூட அது நமக்கு ஒரு பெரிய தாக்கமா, இழப்பா என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. ஏன்? இன்னைக்கு நம்ம போறோம், ஜோம் பண்ணோம், நமக்கு லைஃப் ரொட்டீனா நடக்குது, நமக்கு வாழ்க்கை ரொட்டீன், நமக்கு அதை என்னென்ன நடக்கணுமோ அது டெய்லி நடந்துட்டு இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல, நான் உன்னை வைக்கணும்னு நினைச்ச விதமே வேற, நான் உன்னை வைத்திருக்கணும்னு நினைச்சிருந்த ஸ்தானமே வேற. ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரப்பட்டு போனதுனால இன்னைக்கு அதெல்லாம் என்ன செஞ்சுட்டே இருக்கு? அவர் நம்மள வேற ஒரு உயரத்துல, உன்னதங்கள்ல நம்மளை வைக்கணும்னு நினைச்சாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அவரை விட்டு தள்ளி வந்தாலும் ஒரு இழப்பா தெரியல. சுனேமித்தியால் கதவை திறக்கலன்னு நேசர் போறாரு, அவர் போயிட்டார், சொல்லி பார்த்தார், என் தலையெல்லாம் பனியா இருக்கு, கதவை திற அப்படின்னா சுனேமித்தியால் கதவை திறக்கல. அது வேதம் சொல்லுது, நேசர் கிளம்பிட்டார். அது வரைக்கும் படுத்துட்டு இருந்த சுனேமித்தியால் என்ன பண்றா? இப்போ எழுந்து போய் கதவை திறந்து அவரை தேட ஆரம்பிக்கிற, நேசரை பாத்தீங்களா, நேசரை பாத்தீங்களா அப்படின்னு. அப்பதான் அவளுக்கு இழப்பாவே தெரியுது. இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற நாம், ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நாம், கடைசி காலங்கள்ல கர்த்தருடைய வருகையில நின்று கொண்டிருக்கிற நாம், நம்முடைய லைஃப்ல கர்த்தர் கூட நாம நெருக்கமா இல்ல அப்படிங்கிற அந்த காரியம் ஒரு பயத்தை, ஒரு வேதனைய, ஒரு இழப்பாக நம்ம வாழ்க்கையில இருக்குதா? கர்த்தர் கூட நம்ம இல்ல, நெருக்கமா இருந்ததை விட்டுட்டோம்னு நினைக்கிறது நம்ம லைஃப்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதா, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதா? இல்ல லைஃப் அப்படியே ரொட்டீனா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால அப்படியே போய்கிட்டு இருக்கிறோமா? நான் சொல்றேன், நான் ஏற்கனவே செய்தியில சொன்னதுதான், ஒரு ஃபேனை போட்டுட்டு அணைச்சிங்கன்னா அது என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லைனாலும் சுத்திட்டு தான் இருக்கும். நீங்க நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு. ஸ்தோத்திரம். எது வரைக்கும் சுத்தம்? நாள் ஆக ஆக அதுவும் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் ஜெப வாழ்க்கை குறைஞ்சுக்கிட்டே இருக்கும், அதுவும் வேத வாசிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும், அதுவும் கர்த்தருக்காக நம்ம வச்சிருந்த வைராக்கியம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போகணுங்கிற அந்த வைராக்கியம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன அடையாளம்?
கர்த்தர் கூட இல்லாதது ஒரு பெரிய பாதிப்பா இல்ல. கரண்ட் இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நான் கொஞ்ச நேரம் என்ன பண்றேன், நான் சுத்திட்டு தானே இருக்கிறேன்னு நினைக்கிறோம். கரண்ட் கட் ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு, தெரியல, உணரல, அது ஒரு பெரிய பாதிப்பா இல்ல, பரவாயில்ல, எப்படி இருந்தா என்ன. இன்னைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்ம ரட்சிப்பை இழந்து போகல, நாம் ரட்சிப்பை இழந்து போகல. ஆனா கர்த்தருக்குள்ள நம்ம வளரணும்னு ஒரு காலத்துல நமக்குள்ள இருந்த அந்த வைராக்கியத்தை நம்ம இழந்திருக்கிறோம். அந்த ஆசைய விருப்பத்தை நாம் இழந்திருக்கிறோம். ஊழியத்தை செய்யணுங்கிறதுல நமக்கு இருந்த வைராக்கியத்தை இழந்திருக்கிறோம். சபையோடு நமக்கு இருந்த ஐக்கியத்தை இழந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த நெருக்கமான வாழ்க்கையை நம்ம இழந்திருக்கிறோம். ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல நமக்கு இருந்த அந்த சந்தோஷத்தை இழந்திருக்கிறோம். சங்கீதம் 50:12 தாவீது இப்படி சொல்றாரு, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அந்த ரட்சணியத்தின் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், எனக்குள்ள இருந்ததை இழந்திருக்கிறேன். ரட்சிப்பு இருக்குது, ரட்சிப்பு இருக்குது, ஆலயத்துக்கு வர்றேன், எல்லாம் ஓகே. நான் அதனாலதான் அந்த வேத வசனத்தை சொன்னேன். வெளிப்படுத்தல் 2:4 ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அதுக்கு முன்னால் அந்த சபையை குறிச்சு ஆண்டவர் அவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்றாரு. நீ ரொம்ப பிரயாசப்பட்டிருக்க, நாமத்துக்காக நீ கிரியை செஞ்ச, நீ அதை பண்ண, இதை பண்ண, சர்ச்சைக்கு போற, இவ்வளவு காரியங்களை நீ சகிக்கிற. அந்த சபைக்கு சொல்ற, நீ சகிக்கிற, நீ பொறுமையா இருக்கிற, நீ படுற பிரயாசம், ஸ்தோத்திரம், நீ உன்னுடைய தரங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பர், நீ எனக்காக இன்னைக்கு செய்யறேன்னு நீ சொல்ற எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை நீ விட்டுட்ட, அந்த கிரியையை நீ விட்டுட்டு இன்னைக்கு என்ன சொல்ற, ஆண்டவரே நான் இதெல்லாம் செய்யறேன்ல, இது எல்லாம் செய்யறது எவ்வளவு நல்லா இருக்குன்னு இதுல நீ திருப்தி பட்டுட்ட, ஆவிக்குரிய வாழ்க்கைனா இதுதான் அப்படின்னு திருப்தி பட்டுட்ட. ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாத்துக்கும் கீழே அஸ்திபாரமா ஒண்ணு இருக்கு, அன்பு. இதை செய்யறதுனுடைய காரணம் என்ன? அன்பு. ஆண்டவரை நேசிச்சதுனால நான் இதை செய்யறேன். சர்ச்சைக்கு நான் அவரை நேசிக்கிறதுனால வர்றேன். ஜெபம், அவரை நேசிக்கிறதுனால நான் உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், அவரோட பேசுறதுக்காக போய் உட்கார்றேன். நமக்கு தேவை பிரச்சனையை போய் சொல்றதுக்காக ஜெபம் பண்ணுவோம், அதுதான் ஜெபம்னு நினைச்சிட்டு இருப்போம். அவரை நேசிச்சு ஒரு நேசிக்கிற ஒருத்தரோட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம நண்பனோட உட்காந்து பேசுறோம்ல, எவ்வளவு நேரம் பேசுறோம், டைம் போறதே தெரியாது. அத போல அவர் கூட பேசணும், அதுதான் ஜெபம். என்ன பேச போறீங்க, என்னென்ன பேசணுமோ பேசுங்க அவர்கிட்ட. உங்க நண்பன்கிட்ட கூட சில விஷயங்களை நீங்க குடும்ப காரியத்தையோ பர்சனலையோ ஷேர் பண்ண முடியாது, இவர்கிட்ட நீங்க பேசணும், அதுதான் ஜெப நேரம். அந்த இருதயம் உடைஞ்சி ஜெபம் பண்றதுதான் உண்மையான ஜெபம். இருதயம் திறந்து அவரோட பேசுறதுதான் உண்மையான ஜெப நேரம். அதை தான் இழந்திருக்கிறோம். நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை அண்ணாள் தன் இருதயத்தை ஆண்டவர் சன்னிதானத்துல என்ன பண்ணா, ஊற்றி விட்டாள். ஊற்றி விட்டாள், கொஞ்சம் ஊத்துனான்னு சொல்லப்படல, ஊற்றி விட்டாள். இருதயத்துல இருந்த எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட கொட்டிட்டான். இந்த ஜெப அனுபவத்தை தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரட்சிப்பு மட்டும்தான் இருக்கு, நம்ம இதுல நினைச்சு திருப்தி பட்டுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல. ஆண்டவர் இன்னொரு சபைக்கு சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிறவன் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனா இருக்கிறாய். நினைச்சுக்கிறோம் நம்ம, நான் பரவாயில்ல, சர்ச்சைக்கு போறேன், நான் ஜெபம் பண்றேன், நான் ஆராதிக்கிறேன், நான் உயிரோட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ எப்பயோ என்னை விட்டு தூரமா போயிட்ட. உன் ஆத்துமா என்ன செஞ்சிருச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை மந்தமா போச்சு. மெதுவா நின்னு எப்போ கரண்ட் கட்டாச்சுன்னே தெரியல, சுத்தி 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 மெதுவா சுத்தி கடைசியில இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, நின்றவே செஞ்சிருச்சு. ஜெபம் இல்ல, வேதம் இல்ல, கர்த்தருக்காக கொண்டிருந்த வைராக்கியம் இல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர்கிட்ட அவங்க கேட்கிற காரியம் என்ன, ஆண்டவரே எனக்கு புதுசா ஒரு அனுபவத்தை தாங்க அப்படின்னு கேட்கல. அவங்க என்ன கேட்கிறாங்க, நான் இழந்து போன அந்த அனுபவத்தை எனக்கு திரும்ப என்ன செய்யுங்க தாங்க, திரும்ப என்ன உயிர்ப்பீங்க. அல்லேலூயா. திரும்ப என்ன உயிர்ப்பீங்க. நம்ம கீழே விழுந்துட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம், ஆண்டவரே சொப்பனங்கள்ல என் கூட பேசுங்க, தரிசனத்தை காமிங்க. எங்க இருக்கிறோம்? ஆண்டவர் கூப்பிட்டா கூட சத்தம் கேட்காத தூரத்துல நிக்கிறோம். இங்க நின்றுட்டு ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கிறோம், ஆண்டவரே பேசுங்க, ஆண்டவரே பேசுங்க அப்படின்னா, ஆவிக்குரிய அனுபவங்கள் வேற அனுபவங்களை தேடி போறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா, நீ அதனால என்ன நிலைமையிலிருந்து விழுந்தங்கிறத அறிந்து அந்த பக்கத்துக்கு நீ திரும்பினா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
ஆதியில செய்து கொண்டிருந்த கிரியை செய்வாயாக. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு. ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு நமக்கு இருந்த அந்த உறவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மந்தமா போய் இன்னைக்கு அணைஞ்சிட்ட நிலைமையில இருக்கு. நீ ஆவியில அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமா இருக்கும். நீ வெது வெதுப்பா இருக்கிற. ஸ்தோத்திரம். இயேசுவும் வேணும், உலகமும் வேணும். சர்ச்சுக்கும் போறேன், பாவ வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யறேன், நான் போறேன். கர்த்தருடைய பாட்டையும் பாடுவேன், சினிமா பாட்டையும் பாடிக்குவேன். என்ன தப்பா? வெது வெதுப்பான நிலைமை. இங்கேயும் கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம். வெது வெதுப்புனா என்ன? குளிரும் அனலும் மிக்ஸ் ஆகி. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அது அருவருப்பு. இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்குது? ஆண்டவருக்குள்ள உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் நம்ம லைஃப்ல இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், என்ன திரும்ப உயிர்ப்பீங்க ஆண்டவரே. இந்த ஆத்துமா அதை உணர்ந்து கதறணும். நான் சொல்றேன், நீங்க மாம்சத்துல அல்ல, ஆத்துமாவில கேட்கணும், ஆத்துமாவில கதறணும், என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவர். ஆத்துமா அதை ஒரு இழப்பா உணரணும். கர்த்தர் இன்னைக்கு இல்லாததை நமக்கு ஆத்துமா உணரணும். இது ஒரு இழப்பு, இது ஒரு பாதிப்பு. என்ன உயிர்ப்பீங்க ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லுமே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது காரியம் ஸ்தோத்திரம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. சகரியா 4:6. முதல் விஷயம் சொன்னேன், திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. இந்த வார்த்தை ஆத்துமாவின் கதறல் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இரண்டாவது காரியம், நீர் எங்களை உயிர்ப்பிப்பது என்பது தேவனுடைய காரியம். உயிர்ப்பித்தல் என்பது தேவனுக்குரியது. ஸ்தோத்திரம். அந்த ஆத்துமா என்ன உணர்ந்தது அப்படின்னு சொன்னா, என்னை திரும்ப உயிர்ப்பிப்பது என்பது தேவனாலதான் கூடும். சங்கீதம் எடுத்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தரை விட்டு தூரம் போயாச்சு. இப்ப இந்த ஆத்துமா ஆண்டவரை நோக்கி கதறுது, என்ன திரும்ப உயிர்ப்பீங்க அப்படின்னு. இப்போ நிறைய தடவை செய்தியில நம்ம நிறைய பேர் கேட்கிற, நம்ம ஆட்கள்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, சிலர் சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு காலத்துல நான் எப்படி ஜோம் பண்ணேன் தெரியுமா, ஒரு காலத்துல நான் எப்படி செயல்பட்டேன் தெரியுமா, ஒரு காலத்துல நான் அப்படி இருந்தேன், ஒரு காலத்துல நான் இப்படி இருந்தேன் சர்ச்சில். ஸ்தோத்திரம். நாங்க யாரு? அந்த பாஸ்டுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அதனால இன்னைக்கு என்ன நடக்கு? இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை சீசன் கிடையாது. ஒரு காலத்துல நல்லா இருந்தேன், இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், இதே போதும் கிடையாது. இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்க, ஸ்தோத்திரம், வசனங்களை பிரசங்கங்களை கேட்டுட்டு வேதனைப்படுவாங்க. ஆமா, நான் கர்த்தரை விட்டு என்ன பண்ணிட்டேன், நான் தூரமா வந்துட்டேன், ஐயோ நான் அவர்கிட்ட போகணும் அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து போவாங்க. உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து போவாங்க. போன வாரம் ஆராதனைக்கு வந்தவங்க கேட்கும் போது, ஆஹா ஆமா உண்மைதான், ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறோம். இந்த வாரத்துல வந்திருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், ஆண்டவரை விட்டு தூரமா தான் வந்திருக்கிறோம். இனிமே என்ன பண்ணணும்? ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சிட்டு தான் வெளியில போனோம். இனிமே அப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் போனோம். ஆனா என்னாச்சு? அதையே தான் செஞ்சோம். உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள்ல முடிவெடுத்து, ஒரு பரவச நிலைமைக்குள்ள போய் முடிவெடுத்து, இனிமேல் நான் அந்த காரியத்தை செய்வேன், இனிமேல் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து வெளியில போனா ஒண்ணுமே செய்ய முடியல. எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயேதான் வந்து திரும்ப நிக்கிற மாதிரி ஆயிடுது. சொல்லப்போனா ஒரு 2 நாள் வேணா செய்யலாம், ஒரு வாரம் செய்யலாம், அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது? ஏன்? இது எதுல முடிவெடுத்தது? எப்படி செயல்பட்டோம்? மாம்சத்துல உணர்ச்சி வசப்பட்டு பரவச நிலைமை அடைஞ்சு செயல்பட்டதுனால ஒண்ணும் முடியல. மூணாவது ஒரு கேங் இருக்கு. இன்னும் சொல்லுவாங்க, நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், என்னால முடியல.
நான் அந்த நிலைமைக்கு வரணும்னு நான் என்ன பண்றேன், முயற்சி பண்றேன். ஒரு காலத்துல காலையில எழுந்திருச்சு 3 மணி 4 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ண இன்னைக்கு நான் எழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னால என்ன செய்ய முடியல. நான் சொல்றேன், உங்க பலத்துல நீங்க போராடுனீங்கன்னா அந்த இழந்து போன அனுபவத்தை என்ன செஞ்சாலும் நீங்க பெற முடியாது. உயிர்ப்பிக்கப்படுவது என்பது, உயிர்ப்பிக்கிறவர் என்பவர் யார் அப்படின்னா ஆவியானவர். அல்லேலூயா. உங்க பலத்தினாலையும் முடியாது, உங்களுடைய பிரயாசத்தினால, உங்களுடைய பராக்கிரமத்தினாலையும் முடியாது. கர்த்தருடைய ஆவியினானவரால எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். அவர் தான் உயிர்ப்பிக்கிறவர். அதனாலதான் அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஆண்டவரே, நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, நாங்கள் திரும்ப உயிரடைவதற்கு நாங்க என்ன பண்றோம், ஸ்தோத்திரம், ஒரு விசேஷித்த கூட்டத்தை ஏற்படுத்தி அதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லல. நாங்கள் எங்களையே உயிர்ப்பித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறவர், நீர் எங்களை உயிர்ப்பிக்கிறவர். ஒருவேளை ஊழியர்களை பயன்படுத்தலாம். ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணும்போது கவனிங்க, என்ன கவனிங்க, ஸ்தோத்திரம் கவனிங்க. ஒருவேளை ஊழியர்களை பயன்படுத்தலாம். கர்த்தர் கருவிகளா என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். உங்க உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்துக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிற இப்ப என்ன கர்த்தர் கருவியா பயன்படுத்தலாம். ஆனா உங்க பர்சனலா உங்களை கர்த்தர் நீங்க உயிர்ப்பிக்கப்படணும்னா அது ஆவியானவரால தான் நடக்கும். நாங்க கருவிகளா பயன்படலாம். ஸ்தோத்திரம். கருவிகளா பயன்படலாம். இது இந்த விஷயம் நாங்க சொல்லலாம். ஆனால் ஜீவ சுவாசத்தை நாசியில ஊதுவது யாருடைய வேலை, கர்த்தருடைய வேலை. நாங்க ஊத முடியுமா? எங்களுக்கும் அவர் தான் ஊதுறார். அவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதுகிறவர். அவர் இல்லாம என்ன செய்ய முடியாது, உயிர்ப்பிக்கப்பட முடியாது. நீங்க என்னதான் பிரயாசப்பட்டாலும், எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஏன் முடியலன்னா பதில் என்ன, அவர் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர். இன்னைக்கு நம்மளை அப்படி ஒப்பு கொடுக்க நம்மளால முடியுமா? ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன். உயிர்ப்பிக்கிறவர் சும்மா நம்மளை உயிர்ப்பிக்க மாட்டார், சும்மா அப்படின்னு. எந்த ஆத்துமா தன்னுடைய நிலைமையை உணர்ந்து, யார் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே இந்த காரியங்களாலதான் சொல்லி நான் உங்களை விட்டு என்ன பண்ணேன், தூரம் போனேன், இன்னைக்கு நான் சொல்றேன் எனக்கு இவைகளை விட எனக்கு நீங்க தான் முக்கியம்னு சொல்லி யார் தன்னை ஒப்பு கொடுத்து வர்றாங்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்றாரு, உயிர்ப்பிக்கிறார். அவங்கள கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம மேற்கொண்டிருக்கணும், ஜெபம் பண்ணி மேற்கொண்டிருக்கணும். இன்னைக்கு ஆனா முடியல. ஏன்? நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப பிசாசு எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல வச்சிருக்கிறான், அவன் ஒரு தாலாட்டு வச்சிருக்கிறான். நல்லா இருக்கிற, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கிற, இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு நாள் என்ன பண்ணிக்கலாம், ஜெபம் பண்ணிக்கலாம். இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் சர்ச்சுக்கு என்ன செஞ்சுக்கலாம், போய்க்கலாம். இது இல்லைன்னா இன்னொன்னு. நீ இதெல்லாம் நினைச்சு பதறாத, பயப்படாத. நமக்குள்ள ஒரு பயம் வந்தாலுமே ஒரு சத்தம் கேட்கும், பயப்படாத, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம நினைப்போம் கர்த்தர் பேசுறாரு. பிசாசு சொல்லுவான், பயப்படாத, ஒண்ணும் இல்ல, ஜெபம் பண்ண முடியலையா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படாத, வேதனைப்படாத. நம்ம நினைப்போம் ஆவியானவர் எவ்வளவு அழகா நம்மளை தேற்றுறாரு. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலனா கூட பரவாயில்ல, பயப்படாதங்கிறாரு. ஆஹா, அது ஆவியானவர்ல இருந்து வர்றதில்லை, பிசாசு வச்சிருக்கிற ஒரு தாலாட்டு. ஸ்தோத்திரம். நிறைய காரணங்கள். ஜெபம் பண்ண உட்கார்றதுக்கு முன்னால அவன் சொல்லிடுவான், என்னென்ன வேலையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ண போறியா? சரி, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போற? ஒரு பெரிய வாக்குவாதமே நடக்கும். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போற? இவ்வளவு நேரமா பண்ணணும், வேண்டாம், இந்த வேலையெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் போகணும், அந்த வேலை இருக்கு, இவ்வளவு நேரம் பண்ணா போதும். அதையும் ஒழுங்கா பண்ண விட மாட்டான். ஸ்தோத்திரம். நீ எப்படி பண்றன்னு பாப்போன்னு வந்து நிப்பான். இந்த காரியத்தை மேற்கொள்ளணும்னா ஆவியானவரால தான் முடியும். அவர்தான் இதை உணர்ந்து நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உள்ளாத வழிகளை விட்டு மனம் திரும்பி என் முகத்தை தேடும் போது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எப்போ நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு, ஆண்டவரே என்ன உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரப்படுத்தின விஷயங்கள் என்னவோ அதை எழுதுங்க. முதல்ல ஒரு நோட்ல உட்கார்ந்து எழுதுங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எந்த விஷயம் என்னை கர்த்தரை விட்டு தூரப்படுத்துது, எந்த விஷயம் என்னை சபையை விட்டு தூரப்படுத்துது,
அதை எழுதுங்க. இன்னென்ன விஷயங்கள் தான் என்ன கர்த்தரை விட்டு தூரப்படுத்துது, இன்னென்ன விஷயங்கள் தான் என்ன ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துது, அதெல்லாம் எழுதுங்க. என்னென்ன காரியங்கள், என்னென்னலாம் நான் ரீசன் சொன்னேன் அதெல்லாம் எழுதுங்க. அது மேல கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இது மாறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. என்ன உயிர்ப்பீங்க, என்ன உயிர்ப்பீங்க. இந்த விஷயம் மாறணும். நீங்க தான் என்ன உயிர்ப்பிக்க முடியும். சில விஷயங்கள்ல ஆவியானவர் மாற்றத்தை கொண்டு வராம நம்ம மாறவே முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, வேதம் சொல்லுது, ஆதியாகமம் யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல வாசிச்சீங்கன்னா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு இருக்கும். ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிறவர், மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. ஆவியானவர் தான் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அவரை குறித்து இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தான் நம்மளை உயிர்ப்பிக்க முடியும்னா முதல் விஷயம், ஆவியானவர் நம்மளை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். நமக்குள்ள உணர்ச்சி வரலாம், உற்சாகம் வரலாம், ஆனால் உள்ளத்தை மாற்றுவது ஆவியானவரால தான் முடியும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஹல்லேலூயா. நமக்குள்ள இங்க கேட்கும் போது அப்படியே உணர்ச்சி வரலாம். இன்னையில இருந்து அப்படி செஞ்சிடணும், இனிமேல் அந்த சீரியல் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது, நமக்குள்ள ஒரு உற்சாகம் வரலாம். இனிமேல் சர்ச்சுக்கு கரெக்டா வந்து என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். சனிக்கிழமை ஆனா சாயந்திர சர்ச்சில் வந்து என்ன செய்யணும், வேலை செய்யணும், அரேஞ்ச் பண்ணணும், எல்லாம் நமக்குள்ள உற்சாகம் வரலாம். ஆனா உண்மையாவே இருதயத்தை மாற்றுவது, உங்க இருதயத்துல மாற்றம் வந்தாதான் உயிர்ப்பிக்கப்பட்ட அனுபவம் நடக்கும். அந்த மாற்றத்தை யார் தருவா அப்படின்னா ஆவியானவர். அதுதான் உயிர்ப்பிக்கப்படுற அனுபவம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம உண்மையாவே நம்முடைய இருதயத்துல மாற்றம் உண்மையிலே எனக்கு வேணுங்க, அந்த இடத்தை அவர் தான் தர முடியும். அவர் தான் நம்மளை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் தான் நம்மளை மாற்ற முடியும், உணர்த்த முடியும், நம்மை உடைக்க முடியும். பாவ உணர்வு அவர் தருவார். எங்க இருக்கிறோங்கிற அந்த உணர்வை அவர் தருவார். ஆண்டவரை விட்டு இன்னைக்கு தூரமா வந்து எங்க இருக்கிறோம் அந்த உணர்வை அவர் தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்ல முடியாது. நான் உங்களுடைய வெளியரங்கமான காரியத்தை பார்க்க, நீங்க சண்டே சர்ச்சுக்கு வந்து போறீங்க, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவருக்கு எல்லாம் உள்ள நம்ம இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் உணர்த்தாம சில காரியங்களை என்ன செய்ய முடியாது, தவறு நம்ம ஒப்புக்கொள்ளவே மாட்டோம். சில பாவத்தை அவர் உணர்த்தாம அதுல இருந்து வெளியில நம்மளால என்ன செய்ய முடியாது, அவர் விடுதலை தராம, அவர் நுகத்தை உடைக்காம அதுல இருந்து மீண்டு வர முடியாது. நானும் விடணும்னு தான் நினைக்கிறேன் அந்த சீரியல் பாக்குறது, ஆனா என்ன செய்ய முடியலன்னா அந்த நுகத்தை அவர் தான் என்ன செய்யணும், உடைக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைக்கணும், அவர் உடைப்பார். அவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. நான் ஏற்கனவே ஒரு பிரசங்கத்துல சொன்னேன், நாம விரும்பாம அவர் நம்ம விருப்பத்துக்கு மாற நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய மாட்டாரு, செயல்பட மாட்டார். நம்ம விருப்பம் எங்க இருக்கு, சீரியல் பார்க்கணுங்கிறது. அப்புறம் ஆண்டவர் அதுல எப்படி வந்து நமக்கு விடுதலை தர முடியும்? நாம அதை வேண்டாம் ஆண்டவர், எனக்கு நீங்க தான் முக்கியம், நீங்க இப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க, அந்த மாற்றத்தை ஆவியானவர் தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தினால உயிர்ப்பிக்கிறவர். ஆவியினால உயிர்ப்பிக்கிறார், வசனத்தினால உயிர்ப்பிக்கிறார், வார்த்தையினால் உயிர்ப்பிக்கிறார். வார்த்தை எப்படிப்பட்டது? அது வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கணும். வாசிக்கும் போது நமக்குள்ள அப்படிப்பட்ட உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகணும். 2 ராஜாக்கள் 22வது அதிகாரத்துல யோசியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க புஸ்தகம் வாசிக்கப்படும் போதே ஜனங்கள் மனம் கசந்து அழுதார்கள், தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, மனம் திரும்புதலுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள் பார்க்கிறோம். ஆவியானவர் தருகிற வெளிச்சத்தோடு வேதத்தை வாசிக்கும் போது இந்த அனுபவம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் தர்ற வெளிச்சத்தோடு கூட, ஆவியானவரோடு கூட இணைந்து நம்ம வேத வாசிப்புல ஆவியானவர் இணைஞ்சிருக்கணும். ஆவியானவர் இல்லாம நம்ம வேதத்தை என்ன செய்யக்கூடாது, திறக்க கூடாது. நீங்க நம்ம அப்படி வாசிச்சோம்னா வெறும் கதை புஸ்தகம் வாசிக்கிறோம்னு அர்த்தம். ஆவியானவரோடு இணைந்து வாசித்து பாருங்களேன், அவர் உங்களை விறுவிறுன்னு கடந்து போக விட மாட்டார். சில வசனங்களை உங்களை நிறுத்துவார், சில வசனங்களை மனசுல போடுவார், அதையே மறுபடி சிந்திக்க வைப்பார். உங்களுக்கு மனப்பாடம் பண்ற சக்தியெல்லாம் இருக்காது, ஆனா ஆவியானவர் உள்ள இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்க மனப்பாடம் எல்லாம் பண்ணவே மாட்டீங்க, ஆனா அந்த வசனத்தை உள்ள இருந்து ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருப்பார்.
அந்த ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ற, வேதத்தை திறக்க முன்னாலே ஆவியானவர்கிட்ட கேட்கணும், ஆவியானவரே வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம், வேதத்தை வாசிக்கலாம். வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்ணை என்ன பண்ணுங்க, திறங்க, என்ன உணர்வுள்ளவன் ஆக்குங்க. இந்த வசனங்கள் ஒண்ணு நீங்க என் கூட பேசுறதுங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க. நாம என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதமா வார்த்தை வந்துச்சுன்னா அன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினாரு. சில வார்த்தைகள் கொஞ்சம் அடி விழுற மாதிரி பேசுச்சுன்னா வந்துச்சு அப்படின்னா என்ன நினைப்போம்னா, இது அவங்களுக்கு சரியான அடி. இது யாருக்கு, அவங்களுக்கு. இந்த வார்த்தை இது இவங்களுக்கு, இது அந்த சிஸ்டருக்கு, இது அந்த பிரதருக்கு அப்படின்னு அதை என்ன செய்வோம். வார்த்தை முதல்ல ஆண்டவர் நம்ம கூட பேச விரும்புறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்மோடு கூட கர்த்தர் பேச விரும்புறார். ஆவியானவர்கிட்ட சொல்லணும், வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து வேதத்தை வாசிப்போம், எனக்கு சொல்லித்தாங்க. நான் இன்னைக்கு என்னென்ன வேதத்தை கத்துக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிறத எனக்கு சொல்லித்தாங்க, டீச் பண்ணுங்க, எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னா ஆவியானவர் கற்று தருவார். அப்படி ஆவியானவர் தருகிற வெளிச்சத்துல வேதத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் உண்டாகும். தேவன் அப்படித்தான் நம்மளை உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சும்மா அங்கங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ரோட்ல பார்த்தாலே கன்றாவியா இருக்கு. அங்கங்க பார்த்தா எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், அந்த கூட்டம் எழுப்புதல், இந்த கூட்டம் எழுப்புதல், முழு ஜெபம் எழுப்புதல், அது எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல், வால்போஸ்ட் அடிச்சு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எழுப்புதல் என்ன செய்யல, வரல, வராது. ஏன்? ஆவியானவரும் வேதமும் இல்லாத ஒரு எழுப்புதல் போலியானது. அவர் இல்லாமல் ஒரு உண்மையான எழுப்புதல் என்ன செய்யாது, இருக்காது. நம்ம ஒரு பின்பத்தை வேணா ஏற்படுத்தலாம், ஒரு மாய பின்பம், எழுப்புதல் எழுப்புதல், ஆண்டவரே எழுப்புதலுக்காக. நோ, ஒவ்வொருத்தருக்கும், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளையும் இந்த ஆவியானவரும் வசனமும் கிரியை செய்யுமானால் நாம பர்சனலா முதல்ல உயிர்ப்பிக்கப்படாம நம்ம குடும்பத்துல உயிர்ப்பிக்கப்படுற அனுபவம் வராது. நம்முடைய குடும்பம் உயிர்ப்பிக்கப்படாமல் சபையில உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் வராது. சபையில உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் இல்லாமல் பட்டணத்துல உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் வராது. எழுப்புதல் வராது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம எழுப்புதல் என்று ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணிட்டாருன்னா உடனே அங்க போய் நின்றுவோம். இவர்கிட்ட ஏதோ பவர் இருக்கு, ஆண்டவர் கொடுத்து அனுப்பி இருக்கிறாரு. எழுப்புதல் எங்க உண்டாகுது? ஆண்டவர் தருகிறது. வார்த்தையினாலும் ஆவியினாலும் நம்மளை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எழுப்புதல் நமக்குள்ள தேவை. சும்மா போய் ஒரு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு வர்றதுனால, நான் அதனாலதான் சொன்னேன், நாங்க உண்மையில மகிழ்ந்திருக்கும்படி நாங்கள் ஒரு கூட்டத்துல நாங்க அட்டன் பண்றோம், நாங்க உயிர்ப்பிக்கப்படுறோம் அப்படின்னு நடந்திருக்கா? கிடையாது. இங்க உணர்ச்சி வசப்படலாம், நீங்க ஒரு பரவச நிலைமையில உணர்ச்சியில ஒரு முடிவு எடுத்துட்டு போகலாம். ஆனா எந்த மாற்றத்தையும் நீங்க செயல்ல காண்பிக்க முடியாது. அந்த உண்மையான இருதயத்துல மாற்றத்தை யாரு தான் தர முடியும்? ஆண்டவர் தான் தர முடியும். உயிர்ப்பித்தல் என்பது கர்த்தருடைய காரியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 3வது விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஏன் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க வேண்டும் ஆண்டவரே? முதல்ல திரும்ப உயிர்ப்பிக்கிறது என்பது ஆத்மாவினுடைய கதறல். ஏன் இந்த ஆத்மா கதறுகிறது? நான் ஆண்டவரை விட்டு தூரமா வந்துட்டேன், திரும்ப எனக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னு கதறுகிறது. நான் அந்த அனுபவம் வேணும்னா அது ஏன் பலத்தினால முடியாது, அதை கர்த்தர் தான் தர முடியும் சொல்லி அந்த உணர்ந்ததுனால நீர் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஆனா என்ன சரண்டர் பண்றேன், என்ன ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என்ன திரும்ப என்ன பண்ணுங்க, உயிர்ப்பீங்க என்று அந்த ஆத்மா கதறுகிறது. 3வது, உயிர்ப்பிக்கப்படுதலின் நோக்கம் என்ன? ஏன் உயிர்ப்பிக்கப்படணும்? இந்த ஆத்மா ஏன் உயிர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி கதறுகிறது? ஏன் கர்த்தரோடு இருக்கணும்னு சொல்லி கதறுகிறது? மானானது நீரோடைகளுக்கு வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உண்மையில் வாஞ்சையா இருக்கிறது, உண்மை நோக்கி கதறுகிறது. ஏன் இந்த உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் என்ன? உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தினுடைய விளைவு என்னவா இருக்கும்? நான் உயிர்ப்பிக்கப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, உமது ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும் படிக்கு. ஏன் நாங்க உயிர்ப்பிக்கப்படணும் ஆண்டவரே? நாங்க இந்த உலகத்துல ஆசீர்வாதமா வாழ்வதற்கென்று.
அவர் அப்படியே கேட்டாரு, உமது ஜனங்கள் உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, வீடு காரு பங்களா ஆண்டவரே தோப்பு எல்லாம் வச்சு ஆசீர்வாதமா வாழ்வதற்கென்று எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீர் அப்படியே கேட்டாரு. இந்த உலகத்துல நாங்கள் வெற்றி உள்ளவர்களா வாழணும், அப்படி வாழ்வதற்கு நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க அப்படியே கேட்டாரு. கிடையாது, இது எல்லாம் என்னவாவும் இருந்துட்டு போகட்டும், நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நமக்குள்ள இருந்த அந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த உற்சாகம், அது இழந்து போய் இருக்கிறதே. ஆண்டவருக்குள்ள வர்றதுல ஒரு சந்தோஷம் இல்லையே. ஒரு காலத்துல கர்த்தருக்குள்ள நம்மளால சந்தோஷமா என்ன செய்ய முடிந்தது? இருக்க முடிந்தது. சூழ்நிலை எவ்வளவு மோசமானாலும் சரி, கர்த்தருக்குள்ள நம்மளால மகிழ்ந்திருக்க முடிஞ்சது. கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய விஷயங்களை நம்ம ஒரு நாள் சோர்ந்து போகல. ஆனா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சோர்வு இருதயத்தை பிடிச்சிருக்குது. கர்த்தருடைய காரியத்துல சந்தோஷமா இருக்க முடியல. கர்த்தருடைய சமூகத்துல ஆனந்தமும் அவர் வலது பாரிசத்துல நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்தாலும் நிம்மதியா உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியல. அந்த சந்தோஷம் இல்ல, அந்த ஆனந்தம் இல்ல. இப்படி ஒரு பாட்டு, ஒரு பழைய பாட்டு, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. ஏன்? பணம் கிடைச்சது, கோடி கணக்குல ரூபா கிடைச்சதுன்னா, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. எவ்வளவு அழகா எழுதிருக்காங்க. என்ன என்ன ஆனந்தம், என்ன சொல்ல முடியாத ஆனந்தம், சொல்லக்கூடாதுன்னா சொல்ல முடியாத ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம் அப்படின்னா, ஏதோ அது கிடைச்சது இது கிடைச்சது இல்ல, இயேசு என் பாவத்தை மன்னிச்சார். அதான் என்னால சொல்ல முடியாத ஆனந்தம். இன்னைக்கு அந்த ஆனந்தத்தை எல்லாம் தொலைச்சாச்சு. இன்னைக்கு அந்த சந்தோஷத்தெல்லாம் என்ன செஞ்சாச்சு? தொலைச்சாச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டால் அதோடைய உயிர்ப்பிக்கப்பட்டால் அதோடைய விளைவு என்ன? நான் எந்த இடத்தை இழந்தனோ அந்த இடத்துக்கு திரும்ப வரணும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை எழுதுறாரு, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்து எழுதுறாரு. இவர் உயிரோட வெளியில வருவாராங்கிற உறுதி கிடையாது. ஸ்தோத்திரம். அங்க உட்கார்ந்து என்ன எழுதுறாரு? கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ பவுலுக்குள்ள என்ன இருக்குது? அவர் சூழ்நிலை ஜெயிலுக்குள்ள இருக்கிறாரு, அடி விழுது, ஸ்தோத்திரம், உயிர் தப்பி பிழைப்போமாங்கிற நம்பிக்கை இல்லை. என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். என் சூழ்நிலை மோசமா இருக்கு, ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவம் எதனால வித்தியாசப்பட்டது? இன்னைக்கு இருக்கிற ரிலிஜியன் மதங்களோடு கூட கிறிஸ்தவத்தையும் ஒன்னா வைக்கிறாங்க. நாமளும் அப்படி ஃபாலோ பண்ண கூடாது. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், கிறிஸ்தவம் ஜீவன் உள்ளது. நாம் எதனால வித்தியாசப்பட்டவர்கள்? சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறவர்கள். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதை அழகா சொல்றாரு. என் சூழ்நிலை எவ்வளவு மோசமாவனாலும் இருக்கட்டும், நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமா இருங்க. நம்மளால இருக்க முடியுதா? நான் சூழ்நிலைக்கு எவ்வளவு மோசமா இருந்தாலும் என்ன, என்னை அடிச்சு கல்லெறிஞ்சி செத்துட்டான்னு என்ன போட்டு போனாங்க. என்ன ஆண்டவரே, உங்களுக்கு தான் ஊழியத்துக்காக வந்தேன், இப்படி கல்லெறிஞ்சி என்ன கொலை பண்ண பார்த்துட்டாங்க, கொஞ்சம் தான் செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்து தப்பிச்சோம் பிழைச்சோம் ஓடல். அவர் என்ன பண்றாரு? எழுந்து போய் பக்கத்துல இருக்கிற வேற ஒரு பட்டணத்துல போய் இயேசுவை குறிச்சு பிரசங்கம் பண்றாரு. ஏன்? அவர் இருதயத்துக்குள்ள இருந்த சந்தோஷம், மகிழ்ச்சி. தேவன் என்ன கொண்டு என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, என்ன நோக்கம் வச்சிருக்கிறாரோ அதை செய்து முடிக்கணும். உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்ன வந்தாலும் சரி, எதுவும் என்ன கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்? நான் அவருக்குள்ள அந்த காரியத்தை சந்தோஷமா பண்றேன். ஒருவேளை எனக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லைன்னா இதுல ஏதாவது ஒண்ணு வந்தாலும் என்ன ஆயிரும்? போதும் அப்பா, இவ்வளவு போதும், செஞ்சு செஞ்சு பிரச்சனை தான் வருது. ஸ்தோத்திரம். ஒரு பாட்டி எனக்கு சொன்னாங்க, கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்கி போகாதீங்க, பிரச்சனையா வரும். யார்கிட்ட? என்கிட்ட வந்து ஒரு பாட்டி எனக்கு பிரசங்கம், ஸ்தோத்திரம், செங்கோட்டையில. கர்த்தர்ட்ட ரொம்ப நெருங்கி போனா என்னதான் வரும்? பிரச்சனை வரும். இயேசுவின் நாமத்தினால. நிறைய நம்ம ஆட்கள் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர்ட்ட ரொம்ப நெருங்கி போனா பிரச்சனை வந்துடும், இப்படி சொல்ற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல.
இன்னைக்கு என்ன வந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள நான் இருக்கிற அந்த காரியத்தை என்னை யாரும் என்ன செய்ய முடியாது, தடை பண்ண முடியாது. அப்போ சில 4வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும் ஒரு இடத்துல, ஸ்தோத்திரம், 4:20 பாத்தீங்கன்னா 19 நீங்க வாசிச்சீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நீங்க இயேசுவின் நாமத்தை குறிச்சு எவ்வளவுன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது, இனிமேல் இயேசுவை குறித்து அறிவிக்க கூடாது அப்படிமாங்க. இப்ப அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, நாங்கள் கண்டவைகளை கேட்டவைகளையும் குறித்து அறிவிக்காம இருக்கவே முடியாதுயா, எங்களுக்குள் அந்த சந்தோஷம் இருக்கு, நாங்க அதை என்ன பண்றோம், வெளிப்படுத்துறோம். இயேசு எங்களுக்கு என்ன செய்தார், அந்த சந்தோஷம் எங்களுக்குள்ள நிரம்பி இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்குதா, தொலைச்சிட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு சர்ச்சுக்கு வர்றது நம்ம ஒரு சந்தோஷத்தோடு வர முடியுதா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், நான் மகிழ்ச்சியா இருந்தேன். இன்னைக்கு சர்ச்சுக்கு வரணும்னா நமக்கு எப்படி இருக்கு, அதை விட பேசாம நல்ல கசப்பான ஏதாவது ஒண்ணு கொடுங்க, நான் என்ன பண்றேன், ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய பாரமா மலையை நகர்த்துறதா இருக்குது. ஏன்? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இல்ல. சின்ன சின்ன விஷயங்கள் வந்தாலும் ஆராதனையை விட்டுருவோம், ஜெபம் பண்றதை விட்டுருவோம், சபையை விட்டுருவோம். ஏன்? கர்த்தருக்குள்ள நம்ம உண்மையாவே மகிழ்ச்சியா இல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உண்மையாவே மகிழ்ச்சியா இல்ல, அதுதான் ரீசன். உண்மையாவே நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம்னா என்ன வந்தாலும் இந்த அனுபவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். கர்த்தரை நான் விட மாட்டேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்துல மாடுகள் இல்லாமல் போனாலும், என்ன நடந்தாலும் இருந்தாலும் இல்லாம போனாலும் கர்த்தருக்குள்ள நான் எப்படி இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். உயிர்ப்பிக்கப்பட்டால் அதனுடைய விளைவு, சூழ்நிலை எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க, நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். தேவன் என்னை கொண்டு வச்சிருக்கிற நோக்கங்கள் திட்டங்களுக்கு நேரம் நம்ம செயல்பட ஆரம்பிச்சிருவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், இந்த வருஷத்துல இந்த மாதங்கள்ல தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மோடு பேசுவதற்கு ஒரு காரணம் உண்டு. தேவன் நம்மை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தையை நீங்க 10ஓட 11 கேட்டுட்டு போகாதீங்க தயவு செய்து, அல்லது ஒரு உணர்ச்சி வசத்துல முடிவு எடுத்துட்டு போகாதீங்க. அந்த காரியங்கள் எல்லாம், எழுதி வச்ச காரியங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும், இனி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நான் சொல்லக்கூடாது, எனக்கு உண்மையாவே எனக்கு ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் எனக்கு தேவை அப்படின்னு நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்கு போதுமானவரா இருக்கிறாரு. முன்பை விட அதிகமாக நாம் செயல்படுவதற்கு தேவன் நம்மை பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முன்பை விட அதிகமா ஜெபம் பண்றதுக்கு, முன்பை விட அதிகமா விசுவாசத்துல வளருவதற்கு தேவன் நம்மளை ஆமென் உயிர்ப்பிப்பார் என்பதுல சந்தேகம் இல்லை. நம்மளை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி